ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாண்டியன் ஸ்டோரும் ஒன்றா இருக்க கற்றுக்கணும். அந்த நாடகம் 2மே பார்க்க ஒரே மாதிரி இருக்கா, அதேனால 2 நாடகத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டுடலாம் அப்படின்னு கொஞ்சம் நினச்சிருக்கேன். உங்களுக்கும் நேரம் மிச்சமாகும் பார்க்குற நேரம் அப்படின்னு நான் நினச்சி தான் போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாண்டியன் ஸ்டோரில் வந்து நம்ம மயிலோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க, "நீ உன்னைய மாதிரி பொழைச்ச பொழப்பு கிடையாது. இனிமேல் உன் தங்கச்சி நல்ல பொழப்பு பொழைப்பா, நல்லா பணக்கார வீட்டில் குடி போகிறா, கல்யாணம் முடிச்சு போகிறா, நல்லா பார்த்துக்குவியான் குமார்" அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே மயில் சொல்கிறாங்க, நீ ஏம்மா என் வாழ்க்கையை கெடுத்ததும் பத்தாதுன்னு சொல்லிட்டு கொடி வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி அவள் வாழ்க்கையை கெடுத்தேன்ற, இவ்வளோ பணக்கார வீட்டில் இருந்து சம்மதம் வந்திருக்கு, நீ போய் அவள் வாழ்க்கையை கெடுத்தேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மயில் அவங்க தங்கச்சியை பார்த்து கேட்குறாங்க, உனக்காண்டி தாண்டி நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு பிடிக்கலைன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏக்கா, நம்ம இந்த வீட்டில் இருக்கிற காட்டிலையும் ஏதோ ஒரு வீட்டில் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவோம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்போ பார்த்தியா அவளுக்கே அங்கே போக பிடிச்சிருக்குடி, அங்கே கல்யாணம் முடிச்சு போகணுன்னு நினைக்கிறாடி அப்படின்னு மயிலோட அம்மா சொல்கிறாங்க. உனக்கு புரியலையாம்மா அவள் சொல்கிறது, அங்கே போயாவது நிம்மதியாக இருப்போம்னு சொல்கிறாம்மா அப்படின்னு. அம்மா எப்படியோ நிம்மதியாக இருக்கால்ல அப்படின்றாங்க. சொன்னோன்னையும் பார்த்தீங்கன்னா, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சரவணன் சரி டென்ஷனில் இருக்கிறாரு. சரவணன் அப்படியே பதட்டமாகவே பொருளை ஃபுல்லாக எடுத்து வைக்கிறாரு. அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, ஏன்டா இவ்வளோ தூரம் பதட்டமாகவே இருக்க, போய் டீ குடிக்கணும்னா கூட போய் குடிச்சிட்டு வாடா அப்படின்றாங்க. எப்பா குமார்லாம் ஒரு ஆளுன்னு, குமாருக்கெல்லாம் பொண்ணே கிடைக்காத மாதிரி இந்த மயில் குடும்பத்தில் போய் பொண்ணு எடுக்கிறாங்களேப்பா. அவங்க குடும்பமே ஒரு ப்ராடு குடும்பம், அந்த ப்ராடு குடும்பத்தில் போய் பொண்ணு எடுக்கிறாங்களப்பா. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்றானேப்பா குமார் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, ஏண்டா அவன் பெரிய ஒழுங்காடா, அவங்கள சொல்கிற அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. எப்பா அதுக்கு மயில் குடும்பம்லாம் சரியான ஒஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம முருகன் வந்து தனியாக ஒரு கேட்ரிங் எடுத்து அதில் வந்து எப்படினாலும் வின் பண்ணலாம்னு நினச்சி எடுத்து நடத்தியும் முடிச்சிட்டாரு. முடித்தோடனையும் பார்த்தீங்கன்னா, கடைசியில் சம்பளம் வாங்குறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. 40,000 பேசியிருந்தோம், நீங்கள் வந்து இப்போ எனக்கு 10,000 கொடுத்துருக்கீங்க, அது போக 30,000 கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 தான் அந்த ஆள் கொடுக்குறாரு. என்னங்க சார் 40,000 பேசுனதுக்கு 30,000 கொடுக்குறீங்களே, என்ன கணக்கில் கொடுக்குறீங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து வேலைக்கு ஆள் கூப்பிட்டுருந்தார்ல, சார் நீங்கள் என்னங்க சார் அவர்கிட்ட சொல்லுங்கள் சார் அப்படின்ற. சார் நீங்கள் என்னங்க சார் அவருக்கு 40,000 தானே சார் பேசணும், நீங்கள் என்ன சார் 30,000 கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கையில், நீ பண்ண சாப்பாடுக்கு இது போதும் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே பின்னாடியே போகிறாங்கங்க. ஆனால் அந்த ஆள் கடைசி வரைக்கும் 40,000 கொடுக்காம 30,000 கொடுத்துட்டான். கொடுத்தோன்னே இவங்களுக்கு கோவம் வந்துட்டு சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டோன்னே அந்த ஆர்டர் வாங்கி கொடுத்தார்ல அவர் சொல்கிறார், சரி விடு முருகா, நம்ம அடுத்த ஆர்டரில் வந்து நம்ம தெளிஞ்சு கரெக்டாக நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினி வந்து சப்ளைக்கு வந்திருந்தாங்களே, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலம்ல, அவங்க 5 பேத்துக்கு 2,500 கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு 2,500 வாங்க மாட்டேன்னு ஹீரோயினி சொல்கிறாங்க. நீ வந்து எங்களுக்கு ஒரு ஆளுக்கு 850 நீ கணக்கு வச்சு கொடுக்கணும், எங்களுக்கு 500 வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. 500 தாங்க தர முடியும், இல்லைன்னா போங்கங்க அப்படின்றாங்க. உடனே ஃபோனை எடுத்து அப்படியே ரீல்ஸ் பண்ணுற மாதிரி, நாங்கள் காலேஜ் பிள்ளைகளாக சேர்ந்து கேட்ரிங் சர்வீஸ்க்கு வந்தோம், எங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு நாங்கள் ரெக்கார்ட் போட போகிறோம், வீடியோ போட போகிறோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. மிரட்டினோடனே அப்போ அவர் சப்ளைக்கு கூப்பிட்டுருந்தார்ல, அவர் சொல்கிறாரு, முருகா கொடுத்துருப்பா, நம்ம அடுத்ததில் பார்த்துக்கோங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. கொடுத்தோனையும் அப்போ பழனி இருக்கார்ல, பழனி சொல்கிறாரு, முருகா அங்கே பார்த்தேன்னா அவங்க ஏமாத்துனாங்க 40,000க்கு 30,000 சொல்லி, இங்கே பார்த்தேன்னா இந்த பொம்பளை பிள்ளை ஏமாற்றிட்டு போகுது, இவ்வளோ தூரம் நம்ம ஏமாறுற ஆளாக ஆயிட்டோம்டா முருகா அப்படின்னு அவங்க மாமா சொல்கிறாரு. சரி சரி வாங்க, நமக்கு வந்து நம்ம காசுக்கு இது கட்டும்னு நினைக்கிறேன், லாபம் இல்லாத காசு, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே வேலை பார்த்த எல்லாத்துக்கும், அவங்க அம்மாவுக்கு, அவங்க அண்ணனுக்கு, அவங்க அண்ணிக்கு, அண்ணன் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் 500 கொடுக்குறேன் முருகன். கொடுத்தோடனே கடைசியில் அவங்க அப்பாவுக்கும் போய் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஏண்டா உன் வேலை பார்த்து திமிர
மிரட்டுறியா என்னட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லனே அப்பா நான் அப்படி இல்லைப்பா, நான் சம்பாரித்த காசில் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு நினச்சேன், நீங்கள் உங்களுக்கும் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னோடனே, இனி உனக்கு ஆர்டரா வரப்போது ஒரு கேட்ரிங் ஆர்டர் எடுத்தால் ஒரு 20,000னாலும் சம்பாதிக்கணும், 5,000 சம்பாரிச்சிட்டு ரொம்ப பீத்திக்கிறாதடா அப்படின்னு திட்டுறாரு. திட்டி முடித்தோடனேயுமே நாடகம் முடிஞ்சுச்சு.